பெரிவத்துடிகளே சரணம். நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். நம்மளுடைய சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள், கோடான கோடி நன்றிகள். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றம் வரணும். ஒரு எளிமையான ஒரு வழிபாடு. நீங்கள் எதை வேணால் உங்கள் கோரிக்கையாக வச்சு நீங்கள் அம்பாள் கிட்ட பெறலாம். எப்படி பெறலாம் அப்படிங்கிறத மகாபெரிவா எப்படி எளிமையாக சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத அந்த பதிவில் பார்க்க போகிறோம். இது தட்சிணாயன காலம் இல்லைங்களா? அப்போ நீங்கள் அம்பாள் வழிபாடு அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உசித்தம், அதாவது ரொம்ப ரொம்ப நல்லது. எல்லாருமே அம்பாள் வழிபாடு வீட்டில் செய்யணும். ஒரு பக்தருக்கு முன்னாடியே அவருடைய பிரச்சனையை சொல்லி மகாபெரிவா கிட்ட கேட்கும்போது மகாபெரிவா என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நீ தினமும் ஒரு முறை லலிதா சகஸ்ரநாமம் பாராயணம் பண்ணு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவரும் முட்டி மோதி பார்க்குறாரு, ஆனால் அவரால் ஃபுல்லாக சொல்ல முடியல. அவருக்கு பயம் வந்துடுது. அதனால் என்ன பண்ணுறாரு, திரும்ப பெரியவா கிட்ட வர்றார். பெரியவா சிரிச்சுக்கிட்டே என்னமே சொல்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவர் என்ன சொல்கிறாருன்னா, பெரியவா என்னால் சொல்ல முடியல, எனக்கு பயமாகவும் இருக்குது, சொல்கிறதுக்கு எனக்கு நேரமும் இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா சொல்கிறார். பகவானை வழிபடுறதுக்கு உனக்கு நேரம் இல்லாமல் போச்சா அப்படின்னு சொல்லிட்டு எளிமையாக ஒரு வழிபாடை சொல்கிறாங்க. அதாவது இது ரகசியமாக அகத்திய பெருமானுக்கு ஹயக்ரீவர் கொடுத்தது தான் லலிதா சகஸ்ரநாமம் சொல்கிறது. அதாவது சகஸ்ரம்னா 1000 சொல்வோம். அந்த 1000 நாமங்கள் அம்பாளுக்கு ரொம்ப பிடிச்சது. அதில் பெரியவா என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு 2 நிமிஷம் கண்ணை மூடுறாங்க. கண்ணை மூடி ஒரு 7 நாமத்தை கொடுக்குறாங்க. ஸ்ரீ லலிதா சப்த நாமாவளி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்தருக்கு சொல்கிறாங்க. இந்த 7 நாமத்தை நீ 11 முறை காலையிலையும் மாலையிலையும் சொல்லிட்டு உன் கோரிக்கையை நீ அம்பாள்கிட்ட வை. அம்பாள் உனக்கு உன்னுடைய கர்மா குறைய ரொம்ப சீக்கிரத்தில் நீ கேட்டதை உன்னுடைய தேவையை பூர்த்தி பண்ணிடுவாங்க. உனக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்தருக்கு பெரியவா சொல்லுவாங்க. அது என்ன நாமம் அப்படின்னு பார்க்கலாங்களா? எல்லாருக்குமே தெரிஞ்சும் இருக்கலாம். இது ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக, ஓம் ஸ்ரீ அன்னதாயை நமக, ஓம் ஸ்ரீ வசுதாயை நமக, ஓம் ஸ்ரீ சசாமர ரமாவாணி சவ்யதக்ஷ்ண சேவிதாயை நமக, ஓம் ஸ்ரீ கடாக்ஷ கிங்கரி பூதகமலா கோடி சேவிதாயை நமக, ஓம் ஸ்ரீ சிவ சக்தியைக்ய ரூபிண்யை நமக, ஓம் ஸ்ரீ லலிதாம்பிகாயை நமக. இதாங்க அந்த சப்த நாமாவளி அப்படிங்கிறது. இதை நம்ம தினமும் படிக்கணும். இல்லை எங்களுக்கு பயமாக இருக்குது படிக்க, நீங்கள் எப்படி படித்தாலும் நம்மளுடைய கடவுள், நம்மளுடைய பகவான், நம்மளுடைய அம்பாள் ஏற்றுக்குவாங்க. இந்த நம்பிக்கை முதல்ல உங்களுக்கு வரணும். பயமாக இருக்குது அப்படிங்கிறது வரக்கூடாது. இல்லை அப்படியும் உங்களுக்கு பயமாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா, இதை கேளுங்க, ஓட விட்டு கேளுங்க. எல்லாத்துலேயும் வரும் உங்களுக்கு. இப்போ இருக்கிற யூடியூப்பில் எல்லாத்துலேயுமே வரும். நீங்கள் போட்டு இதை மனசார கேளுங்க. ஒரு 11 முறை கேளுங்க. நீங்கள் போகிற இடத்துல எல்லாமே கேட்டுக்கிட்டே போங்க. இந்த நாமம் நமக்குள்ளார ஒரு பாசிட்டிவ் ஒரு இதை வர வைக்கும். உங்கள்கிட்ட நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். நீங்கள் என்னென்னலாம் யோசிக்கிறீங்களோ அது ஒரு சிலருக்கு ஒரு நாள்லேயும் கிடைக்கலாம், 2 நாள்லேயும் கிடைக்கலாம், இல்லை 21 நாள்லேயும் கிடைக்கலாம், 15 நாள்லேயும் கிடைக்கலாம். இது என்ன பொருள் அப்படின்னு பெரியவா சொல்கிறாங்கன்னா, உன் கர்மா குறைஞ்சி அது வழிவிட்டால் தான் பகவான் உனக்கு கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் நாமங்களை சொல்ல தான் நம்மளுடைய கர்மாங்கிறது குறையும். நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கனாலும் நாம சொல்லும்போது தான் உங்களுடைய கர்மா குறையும். தானம் செஞ்சால் கர்மா குறையும். ரொம்ப எளிமையானது நாமம் சொல்கிறது. அதுவும் ராமநாமம் சொல்கிறதுன்றது ஏற்கனவே நிறைய போட்டிருக்கும். இந்த ராமநாமம் சொல்ல நம்மளுடைய கர்மா குறையும். இப்போ அம்பாளுக்கு ரொம்ப பிடிச்ச இந்த நாமத்தை நீங்கள் காலையிலையும் மாலையிலையும் 11 முறை சொல்லி உங்கள் கோரிக்கையை வைங்க. கண்டிப்பாக உங்களுடைய கர்மாவையும் குறைத்து விடுவாள் நம்மளுடைய அம்பாள். உங்களுக்கு தேவையானதையும் அள்ளி வழங்கி விடுவாள். நம்பிக்கையோடு செய்து பலனடைங்கள். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும்.